செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல டெய்லி பேசிக்ல போயிட்டு இருக்கு. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. மீதி பேருக்கு இடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தமிழக டிஜிபி வந்து அதற்கான ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்குது. டிஜிபி அவருக்கு எப்போ அது திமுகவுக்கு தானே அவப்பெயராக இருக்கு. இல்ல வெளியானால் திமுக அவப்பெயர் எப்படி சொல்லுவீங்க நீங்க? தெளிவா ஈடியே சொல்லிட்டாங்க. இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு, ஒரு நபர்கிட்ட 35 லட்சம் வாங்கியிருக்காங்கிறத தெளிவா ஈடியே சொல்லின பிறகு இதுல லீக்கேஜ் என்ன இருக்கு? செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சது. இந்த 2026 எலெக்ஷன்ல கூட அவரால் நிக்க முடியாது. அதற்கு முன்பாகவே அவர் சிறை செல்வது உறுதி. திட்டமிட்டு யார் செருப்பால் அடிச்சாங்க இதெல்லாம் வந்துட்டு விசாரிக்கும் போதுதான் அது திட்டமிட்ட சரியா இல்ல இயற்கையாக நடந்ததான்னு தெரியும். அதுக்காகத்தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் போது இது ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தோட தவறு அப்படின்னு சொல்லி காவல்துறையோட தவறு என்பதை நாங்க வந்து தாவகாக சப்போர்ட் பண்ற மாதிரியும் என்ன விஜய் நாங்க வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் எஸ்ஐஆர் நேர்மையான ஒரு விஷயமா நடந்துச்சுன்னா நான் அதை வரவேற்பதற்கு எங்கள் மக்கள் நீதி மையம் தயாராக இருக்குன்னு அந்த கூட்டத்தில் கமலஹாசன் பேசியிருக்கேன். ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு நபர், அமைச்சர் அப்படின்னு, முன்னாள் அமைச்சர் அப்படின்னா செந்தில் பாலாஜி நம்ம சொல்லலாம். 60 நாட்களுக்குள் அவருக்கு தீர்ப்பு வருவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அவருடைய அரசியலை திருப்பி போடுற அளவுக்கு இந்த தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சார், இப்போ திமுகல இருந்து 39 தொகுதிகள், அதாவது கொங்கு மண்டலத்தை அவருடைய பொறுப்பாக கொடுத்திருக்கிறது திமுக அரசு. இதுல 3 மாவட்டங்களை குறிப்பிட்டு செந்தில் பாலாஜிக்கு கீழே முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. பிடிச்சவங்களாகட்டும் பிடிக்காதவங்களாகட்டும் அவரோடதான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 60 நாட்களுக்குள் தீர்ப்பு வரும் அப்படிங்கும் போது 6 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. 60 நாள்ல தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அவருடைய அரசியல் கேள்விக்குறியாக இருக்கு. இது கண்டிப்பா அவருடைய அரசியலுக்கு வந்து ஒரு தலைகீழாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது. இது வந்துட்டு இன்னும் 6 அமைச்சர்கள் இருக்காங்க. உங்களுக்கு பொன்முடி இருக்காரு, ஐ பெரியசாமி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சென்னையோடைய தாதா இருக்கிறாரு, மா சுப்பிரமணியம் இருக்காரு, நிறைய பேர், கிட்டத்தட்ட 6 பேர் அமைச்சர்களும் அந்த பட்டியலில் இருக்கு, இடியோடைய அந்த பட்டியலில் இருக்காங்க. ஏன்னா இடி இப்போ எதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல டெய்லி பேசிக்ல போயிட்டு இருக்கு. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. மீதி பேருக்கு இடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தமிழக டிஜிபி வந்து அதற்கான ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்கிறார். இவ்வளவு, அதாவது உங்களுக்கு உதாரணமா தெரியும், கே நேரு 888 கோடி ரூபாய், அந்த 35 லட்ச ரூபாய் ஒரு இன்ஜினியருக்கு லஞ்சம் வாங்கினதா அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கொடுத்தும் கூட இன்னும் டிஜிபி ஒரு எஃப்ஐஆர், தமிழக அரசு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இடி உள்ள வர முடியாது. இடி குற்றச்சாட்டை சொல்ல முடியும், இங்கே ஊழல் நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டை இடி சொல்ல முடியும். ஆனால் அதை எஃப்ஐஆர் போட வேண்டிய வேலை யாருக்கிட்ட இருக்குனாக்கா தமிழக அரசு கிட்ட இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் அவர் மேல போட்டது வந்து திமுக அரசு தான் எஃப்ஐஆர் அவர் மேல போட்டுச்சு. அதன் விளைவு தான் இன்னைக்கு 60 நாள்ல வந்துட்டு அவருக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க போறாங்க. இது ஏன் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணும் பண்ண முடியாது திமுகவை, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆக வேண்டியது யாரு? சசிகலா தான் ஆக வேண்டியது. முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்வதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக கைது செய்யப்பட்டு வெளியே வர முடியாம 4 வருஷம் உள்ள இருந்தாங்க அந்த அம்மா. எல்லாருக்குமே தெரியும். அதே போன்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு திமுக அமைச்சர்களுக்கும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு வரப்போகுது. செந்தில் பாலாஜி இவருக்கு 39 தொகுதியை கொடுக்கலாம், 39 தொகுதியில் ஒர்க் பண்ணட்டும். ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி தீகார் சிறையில் இருப்பார். அவர் மட்டுமல்லாமல் அந்த 6 அமைச்சர்களுமே, கே நேரு உள்பட, ஐ பெரியசாமி உட்பட, துரைமுருகன் உள்பட, பொன்முடி உள்பட இவங்க அனைவருமே தீகார் சிறையில களி தின்ன போது உறுதி. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அதற்கான ஆதாரங்கள் அனைத்தையுமே ஈடி திரட்டி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொன்று 300 பக்கத்துல இருந்து 3000 பக்கம் வரைக்கும் குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி ஆதாரத்தோட 100%
உண்மையான ஆதாரத்தோட இவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குல இருந்து இவங்க சமீபத்தில் செய்த லஞ்ச லாவண்யம் வரைக்குமே அதை வந்துட்டு இடி எடுத்துட்டாங்க. எடுத்து அதை ஏன்னா இப்போ இடி திடீர்னு இவங்க மேல போக முடியல. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, உள்ள வந்துட்டாங்க, இடி வந்து சொல்லாம கொள்ளாம உள்ள வந்துட்டாங்க, எங்களுடைய ஃபைல்கள்லாம் எடுத்துட்டாங்க, தஸ்தீவேஜுகள்லாம் எடுத்துட்டாங்க, இது மாதிரி வந்துட்டு எங்களை கவர்மெண்ட் ஊழியர்களை வந்து சிறை வச்சுட்டாங்க. இப்படிலாம் இவங்க கோர்ட்ல கேஸ் போடுறதுனால இடி ரொம்ப பொறுமையா அமைதியா மெல்ல மெல்ல காய நகர்த்துறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவா மாத்திடுறாங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும். இது வந்து என்ன பெரிய இவங்க பண்றது ஊழல், ஆனா இது நம்ம இவங்களை அவமானம் என்னந்துட்ட மாதிரியும் இவங்க ஊழலே பண்ணாத உத்தமர்கள் போலவோ இவங்க பத்திரிகைக்கு முன்னாடி காட்டிக்கிறதுனால இடி இந்த திமுக விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்ல இது ஒரு தடவை போச்சுன்னா அதுக்கு தடையே இருக்கக்கூடாது, நேரா இவங்களுக்கு தண்டனை வரைக்கும் போகணும் அந்த கேஸுங்கிறதுல இடி ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால இந்த விஷயத்துல டிஜிபிக்காக வெயிட் பண்றாங்க. சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த மணல் கொள்ளையில தான் வந்து கோர்ட் வந்து இடியை கேள்வி கேட்டு இருந்துச்சு. நீங்க எப்படி வந்து டிஜிபியை வந்து வழக்கு போட சொல்லலாம், அதற்கான அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த சதுப்பு நிலத்துல அந்த 2000 கோடி சேகர்பாபு அவர்கள் மேலையும், ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், ஐ பெரியசாமி, மூர்த்தி இவர்கள் மேல எல்லாமே வந்து வழக்கு இருப்பதாக வந்து இடி சொல்லுது. ஆனா அமைதி காப்பது எதற்காக? இது டைரக்டா வந்து கோர்ட்லயே வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம்ல இடி? இல்ல கோர்ட்ல எப்படி இடி ப்ரொசீட் பண்ண முடியும்? கோர்ட் வந்துட்டு சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணும். அதாவது இடி வந்து சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணும். இப்போ இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, யார் தமிழக அரசு கிட்ட, எங்க இதுக்கான முகாந்திரத்துக்கான அறிக்கையை மொத்தமும் தமிழக அரசு கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுல எல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு, இதுல இத்தனை அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குன்னு டிஜிபிக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப டிஜிபி இதுக்கு வழக்கு போடுறாரா இல்லையாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க எப்படி டிஜிபி வழக்கு போட சொல்லலாம்னு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டதாக நம்ம செய்தியில படிக்கிறோம். இடியை பார்த்து கேள்வி கேட்போம். அப்போ இடி இந்த விஷயத்துல தானாக உள்ள நுழைய முடியாது. யாராச்சும் ஒருத்தர் பூர்வாங்கமான ஒரு வழக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் இது அதற்கான நடவடிக்கையை எடுக்க முடியும். அப்போ இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்லயோ அல்லது ஹைகோர்ட்லயோ யாராவது ஒருத்தர் இந்த கேஸ்ல ஒரு நிலுவையில் இருக்க, இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தோ ஏன் வந்து தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கல, ஏன் இன்னும் இடி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, இவ்வளவு முகாந்திரம் இருக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் கேஸ் போடும் போது அப்ப சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹைகோர்ட்டோ கேள்வி கேட்பாங்க. இவ்வளவு முகாந்திரம் இருக்கும்போது ஏன் இது வரைக்கும் நீங்க வழக்கு பதியல அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இடி உங்களுக்கு உள்ள வரும். இடி எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு வழக்கு பதியாமையோ இல்ல வந்து ஒரு புகார் வந்து கோர்ட் மூலியமாவோ வராமையோ இடி உள்ள வர முடியாது. அது இடிக்கு அந்த சுதந்திரம் இடிக்கு கிடையாது. எனவே இடி முழுக்க முழுக்க அந்த மாநிலத்தோடைய அந்த அரசாங்கம் இடியை கூப்பிடணும். அவங்க வந்து இந்த மாதிரி முகாந்திரம் இருக்கு, நீங்க வாங்கன்னு கூப்பிடலாம். இல்லையா அந்த காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சு இதை நீங்க விசாரிக்கணும்னு அந்த காவல்துறை வேண்டுகோள் வைக்கணும். அப்படி இல்லையா மத்திய அரசு அனுப்பணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், அதாவது திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிட்ட இருக்கு. ஏன்னா வந்து சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து பதவியிலிருந்து போகும் பொழுது வெங்கட்ராமன் சரியாக இருப்பார். அதாவது 27வது இடத்தில் இருந்த ஒருவர் இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த 3 பேர் நியமனத்தில் வந்து சீமா அவர்களாகட்டும், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்களாகட்டும், யாருடைய பெயருமே தமிழக அரசு எடுக்கல. டிஜிபி வெங்கட்ராமனை வைத்தே இந்த 6 மாத காலத்தை வந்து ஓட்டி விடலாம் என்று தமிழக அரசு நினைக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இடி கண்டிப்பா இவர் வந்து வழக்கு தொடுப்பார் அப்படிங்கிற எந்த எண்ணத்தில் வந்து இந்த கேஸ் அவங்க கிட்ட கொடுத்திருப்பாங்க? ஏன்னா இது கொடுத்து 4 நாட்கள் ஆகிறது. ஆனா இப்ப வரைக்குமே டிஜிபி அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை. இல்ல இதுதான் இடி எதிர்பார்க்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் இடியை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது வழக்கு போடுறதுக்கு? உங்களுக்கு விசாரணை உள்ளே சென்று விசாரணை நடத்த உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததெல்லாம் கேட்டாங்க இல்லையா? அப்போ இடி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம தானால மூக்க நுழைக்க கூடாது, இது நாம அந்த கோல் அவங்க கிட்டே கொடுத்துருவோம். யார்கிட்ட? தமிழக அரசு கிட்டே கொடுத்துருவோம். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் இடியை கேள்வி கேட்க கூடாது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் திமுக அரசையும் இந்த திமுகவுடைய காவல்துறையும் தான் அவங்க இனிமே கேள்வி கேட்பாங்க. இடியை கேள்வி கேட்க முடியாது. இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்தும் நீங்க வழக்கு பதியலன்னு தானாகவே கோர்ட் இனிமே கேள்வி கேட்க தொடங்கிவிடும். யார? ஆல்ரெடி வந்துட்டு நீங்க தமிழக டிஜிபியை நியமிச்சது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. 23 பேர் பட்டியலில் இருக்கும் போது அதை பரிசீலனை கூட செய்யாம அவசரமாக இவரை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனா அவரு தானே இப்ப பொறுப்புல இருக்காரு. ஆனா அதுக்கான கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கண்டிப்பாக இடி சொல்லுவாங்க என்னன்னு, இதுக்காக இப்போ இவங்க டிஜிபியை நியமிச்சதே இந்த விஷயத்துக்காகத்தான். இதே அந்த புரோட்டோகால் பிரகாரம் டிஜிபியை நியமிச்சிருந்தாக்கா அவர் வந்துட்டு வழக்கு போடுறதுக்கு எங்களுக்கு வசதியா இருந்திருக்கும். நாங்க கேட்டோன்னே அவர் செஞ்சிருப்பாரு முகாந்தத்தை பார்த்து. இன்னைக்கு இவங்களா அந்த பொறுப்பு டிஜிபி நியமிச்ச காரணமாக இன்னைக்கு அவர் அவங்களுக்கு சாதகமா செயல்படுறாரு. இவ்வளவு நாங்க ஆதாரத்தை கொடுத்தோம், அவர்
குற்றச்சாட்டை பதிவிட மறுக்கிறார்னு இடி சுப்ரீம் கோர்ட்ல பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக கருதப்படும். இப்ப இடி அனுப்பிய அறிக்கைகள் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு. நேருவுக்கு எதிரான வழக்கு அறிக்கைகள் எல்லாமே வெளியாயிருக்கு. இது வந்து டிஜிபி அலுவலகத்தில் இருந்துதான் வெளியாயிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. இது வந்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து எப்படி வெளியாகும்? இது ஆட்சேபுறத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க. டிஜிபி யாரோட டிஜிபி? ஏங்க இந்த டிஜிபியை நியமிக்க கூடாதுன்னு சட்ட விதிகள் இருந்தும் அந்த டிஜிபியை தான் நீங்க நியமிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த டிஜிபி அவருக்கு எப்போ அந்த அரசாங்கத்துக்கு வெளியானாலும் அது திமுகவுக்கு தானே அவப்பெயராக இருக்கு. இல்ல வெளியானால் திமுக அவப்பெயர் எப்படி சொல்லுவீங்க நீங்க? சார் இது தெளிவா இடியே சொல்லிட்டாங்க. இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு, ஒரு நபர்கிட்ட 35 லட்சம் வாங்கியிருக்காங்கிறத தெளிவா இடியே சொல்லின பிறகு இதுல லீக்கேஜ் என்ன இருக்கு உங்களுக்கு? இடியே அறிக்கை கொடுக்குறாங்க. நாங்க அவங்க கிட்ட வழக்கு பதிய சொல்லி கேட்டிருக்கோம். யார் சொன்னது? இடி தானே சொன்னாங்க. டிஜிபி கிட்ட நாங்க இந்த குற்றப்பத்திரிகை கொடுத்து வழக்கு பதிங்கன்னு சொன்னது யாரு? இடி. இடி தானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுல லீக்கேஜ் என்ன இருக்கு? இப்போ செந்தில் பாலாஜிக்கு 60 நாட்களில் தீர்ப்பு வந்தால் அடுத்தடுத்து இந்த 6 அமைச்சர்களும் உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்கு. முதல்ல செந்தில் பாலாஜி, இதுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும், சமீப காலமாகவே இந்த கரூர் விஷயத்துல ஆட்டங்காணிட்டார். கரூர் விஷயம் முழுக்க முழுக்க யாராலும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருச்சு. கரூர் சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடியவர் கரூருடைய மன்னர் என்று தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம இந்த 60 நாட்கள்ல இந்த விஷயமும் முடிய போற எனக்கு கிட்டத்தட்ட 2500 பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு எதிரா. செந்தில் பாலாஜி கிட்ட நாங்க பணம் கொடுத்தது உண்மை, அவர் எங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னது உண்மை. ஆனா வேலை வாங்கி கொடுக்காம பணத்தை எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரே ஒப்புக்கிட்டார். என்னன்னு, நான் வாங்கின பணத்தை திரும்பி கொடுத்துறேன்னு அவரே ஒப்புக்கொண்டது. இதுக்கு மேல ஒரு சாட்சி தேவை கிடையாது. அவங்க தரப்பு வக்கீலே சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா, நாங்க பணம் வாங்கினது உண்மை, எங்களால் வேலை வாங்கி கொடுக்க முடியல, அந்த பணத்தை நாங்க ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், அந்த வழக்கு தொடர்ந்தவங்களும் பணத்தை வாங்கிட்டு வாபஸ் வாங்கினாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு தெளிவாகவே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பதான் சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க, அப்போ வேலைக்காக நீங்க லஞ்சம் வாங்கியது நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்களா? அப்போ இதுக்கு மேல இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது இந்த வழக்குல. செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சது. இந்த 2026 எலெக்ஷன்ல கூட அவரால் நிக்க முடியாது. அதற்கு முன்பாகவே அவர் சிறை செல்வது உறுதி. இப்ப கரூர் விவகாரத்துல சிபிஐ இந்த தாவேக அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 30 நாட்களுக்கு, அதாவது கரூர் மக்களை சந்தித்த பிறகு தாவேகாவினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே பரவாயில்லையே, சூப்பரா வேலை செய்யறாங்க. அரசியலாகவே அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவருக்கு நல்லாவே அரசியல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி 468 தொண்டரணி உறுப்பினர்களை அவர் நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தொகுதிக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளுக்கு ஆட்களை போட்டு இன்னைக்கு ஆலோசனை கூட்டமும் நடத்தி இருக்காரு. இது அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குது பாஜக? இல்ல, பாஜக இதுல பெருசா ஒண்ணும் பாக்குறதுக்கு இல்ல. பாஜக எப்பவும் போய் பாஜகவோட ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்டு தான். அது விஜயாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, பாஜக தானே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆதரவு தெரியுங்க. ஆதரவு தெரிவிக்கிற விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும். அந்த சம்பவத்துல விஜய் மீது தவறு இல்லைன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, விஜய் மீது பொதுவாக நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியாது, இது தனிநபருடைய தவறு கிடையாது, இது ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தோட தவறு அப்படின்னு சொல்லி காவல்துறையோட தவறு என்பதை நாங்க தாவேகாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் என்ன விஜய் நாங்க தூக்கி பிடிக்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த இடத்துல விஜயை தவிர சீமான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வேறு யார் பாமக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எங்களுடைய குரல் அவங்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது விஜய் கிடையாது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது, அந்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்த தவறியது திமுகவுடைய காவல்துறையோட தவறு, அது விஜயோட தவறு கிடையாது. அப்போ அது மட்டும் இல்லாம திட்டமிட்டு அந்த இடத்தை ஏன் கொடுத்தாங்க, திட்டமிட்டு ஏன் அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணாங்க, திட்டமிட்டு ஏன் அங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருது, திட்டமிட்டு யார் செருப்பால் அடிச்சாங்க, இதெல்லாம் விசாரிக்கும் போதுதான் அது திட்டமிட்ட சரியா இல்ல இயற்கையாக நடந்ததான்னு தெரியும். அதுக்காகத்தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் போது அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கும், காவல்துறை அதிகாரிகள் கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கும், அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கும், கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கும், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கும். 308 பேருக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க சிபிஐ. இந்த விசாரணையில் எல்லாருமே சாட்சி சொல்லணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது விஜய் அடுத்த கட்டது பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு
முன்னாள் IPS அதிகாரிகள், முன்னாள் காவல்துறையினர் வந்து ஒரு குழுவாக அமைத்து தாவேகாவுடைய பிரச்சார கூட்டத்திற்கு வந்து பாதுகாப்பு குழுவாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அவரே வந்து தனியா ஒரு டீமே வந்து அமைச்சிருக்காரு. இதுதாங்க அண்ணாமலை சொன்னாரு, விஜய் மீதும் தவறு இருக்கிறது, ஆனா அது விஜய் மீது தவறு கிடையாது, திட்டமிட்ட அந்த நிர்வாகிகள் மீது தவறு, சரியான திட்டமிடல் இல்லை, இவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு கணிக்க தெரியல அவங்களுக்கு. அப்ப முழுக்க முழுக்க அவருடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மீது தான் தவறு இருக்குதே தவிர விஜய் மீது தவறு இருக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதின் விளைவு இன்னைக்கு அவர் 2ஆம் கட்ட தலைவர்களையும் அவரே அவங்க பாதுகாப்புக்கு தேவையான ஆட்களையும் அந்த நிர்வாகிகளை நம்பாம ஒரு டீம் அவர் அமைக்கிறார். இது அவங்க முதலே பண்ணியிருக்கணும். இது எப்பன்னா கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டீம் இவங்க அமைச்சிருக்கணும். ஒரு தொண்டர் படையையோ ஏதோ ஒரு படையை அவங்க ரெடி பண்ணி, நீங்க தான் இனிமே இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை உங்களுடைய வேலை, நீங்க இதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அப்பயே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அதையும் மாநில தலைவராக முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை சொன்ன பிறகு இது விஜய் செய்யறாருன்னா அவர் அண்ணாமலை இது வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பெயரோ நம்பிக்கை தான் காரணம். SIR-க்கு வந்து எதிராக நாங்க உச்சநீதிமன்றத்தில் மனு தொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நேற்று அனைத்து கட்சி கூட்டம், அதாவது திராவிட கட்சிகளினுடைய கூட்டத்தில் வந்து நேற்று MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் எல்லா கட்சியினருக்குமே வந்து ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும், ஆனா தாவேகா வந்து 2 வாதங்களையும் வைக்குது. என்ன அப்படின்னா, கபட நாடகம் ஆடுகிறார், அமைச்சர்களை காப்பதற்காக ஒரு கபட நாடகம் ஆடுகிறது திமுக. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் நடக்கும் பொழுது ஏன் இந்த தீர்மானத்தை அப்பொழுது நிறைவேற்றவில்லைங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. இது வந்து சாதகமாகவா இல்ல பாதகமாகவா? இல்ல, இதில் நம்ம முதல்ல ஒன்று தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, பீகார்ல SIR நடக்கும் போதே இவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த SIR-க்கு தடை விதிக்கல, 65 லட்சம் பேரை நீக்கிட்டீங்களே, அது திரும்ப மறுபரிசீலனை பண்ணி யாராச்சும் சேர்க்க முடியுமா பாருங்கன்னு ஒண்ணு. அப்ப அந்த 65 லட்சம் பேர்ல 19 லட்சம் பேரை திரும்பவும் சேர்க்கறாங்க. 65 லட்சம் பேர்ல திரும்ப 19 லட்சம் பேரை சேர்த்துட்டு மீதி பேர் ரிஜெக்ட் பண்ணது அவங்ககிட்ட எந்த ஆவணமும் இல்லைன்னு சொன்ன பிறகு அதற்கு சுப்ரீம் கோர்ட் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அரசியல் களத்தில் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு தயாராயிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் திமுகவுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல இருந்து, இன்னைக்கு கரூர் சம்பவத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. அப்போ அதை மறைமாற்ற வேண்டும். அது திசை 888 ரூபா ஊழல் வழக்கு இன்னைக்கு பகிரங்கமாக அறியப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது ஊழல் நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் மறைமாற்றணுங்கிறதுக்காக வேணும் என்று எப்பவுமே இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு சரியும் போது ஒண்ணு தமிழ் மொழி மேல ஒரு பற்று வந்துடும், இல்லைனாக்கா ஹிந்தி மொழி மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அப்படின்னா மத்திய அரசு ஏதாச்சும் கொண்டு வர திட்டத்து மேல இவங்க அவதூறு பரப்புவாங்க. அப்படிதான் அந்த SIR-ல தெளிவா இருக்கிறாங்க. இப்போ தாவேகா கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலன்னா, வெளிப்படையாக SIR-ஐ நாங்கள் எதிர்க்கிறோம்னு தாவேகா சொல்லல. ஒழுங்காக நடந்தால் எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான். அதே போலதான் கமலஹாசன் சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்திலேயே. அந்த கூட்டத்துக்குள்ள கமலஹாசன் என்ன சொன்னாருனாக்கா, SIR-ஐ நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் SIR நேர்மையான ஒரு விஷயமா நடந்துச்சுன்னா நான் அதை வரவேற்பதற்கு எங்கள் மக்கள் நீதி மையம் தயாராக இருக்குன்னு அந்த கூட்டத்தில் கமலஹாசன் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமா SIR-ஐ வேணான்னு கமலஹாசன் சொல்லல. அதே போல அங்க பேசிய நிறைய எதிர்கட்சிகள் SIR வேண்டான்னு சொல்லல. SIR-ஆல் யாரும் பாதிக்கப்படாமல் இருந்தால் சரி. ஏன்னா SIR உங்களுக்கு 2004 நடந்திருக்கு ஏற்கனவே. 2000 என்ன SIR என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா நீங்க உங்ககிட்ட யாருக்கிட்ட டாக்குமெண்ட் கூட அதை கூட இது கூட கேட்கல, இது உங்க பர்த் சர்டிஃபிகேட் கூட அதை கூட இது யாருக்கிட்ட அந்த பர்த் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ 2004 உங்களுக்கு SIR நடந்துச்சு இல்லையா, அந்த 2004 நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஓட்டு போட்டதுக்கான ஆவணம் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க பர்த் சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த SIR-ல. இப்போ உங்க வீட்டுக்கு BLO வருவார். BLO வந்து உங்க வீட்டில் ஒரு ஃபார்ம் கொடுப்பார். அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ண சொல்லுவார். அதில் தான் கேட்பாங்க. அதில் கூட உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடு, உன் TCA கொடு, உன் காலேஜ் சர்டிஃபிகேட் கொடு, அதை இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, 1984க்கு முன்பாக பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்க 2004 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க. கட்டாயம் ஓட்டு போட்டிருப்பாங்க. 1984க்கு முன்னாடி இவங்க அந்த டீடைல் தான் எடுக்கிறாங்க. 1984 பிறந்தவர்கள் 2004 எலெக்ஷன்ல கண்டிப்பாக வாக்களித்திருப்பார்கள். அப்படி வாக்களிச்சு இருந்தீங்கன்னா அதே ஆவணமாக கொடுங்க. அதுக்கு ஒரு வெப்சைட்டை சொல்லிட்டாங்க. நீ எங்க போய் பாத்தீங்கன்னா அது தெரியும், நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லையா, இல்ல உங்க ஓட்டர் ஐடி வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் 2004 ஓட்டு போட்டீங்களா இல்லையான்னு. இப்ப யாருக்கு இது பெரிய பாதிப்புன்னு சொன்னாக்கா, 2004க்கு அப்புறம் ஓட்டு போடாம இருந்தாங்க பாத்தீங்களா, ஓட்டு போடாம புதுசா ஓட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அப்ப புதுசா ஓட்டு போட்டவங்க எந்த அடிப்படையில் நீ ஓட்டர் ஐடி வாங்கின, அப்போ அதுக்கான ப்ரூஃப் கொடுன்னு கேட்கறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்கன்னா, 2004க்கு அப்புறம் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கறாங்க. அப்ப 2004க்கு ஓட்டு போட்டவங்க யாரு, 1984க்கு அப்புறம் பிறந்தவர்கள். அவங்க 2004 ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இப்படி தெளிவாக
எஸ்ஐஆர்ல ரொம்ப தெளிவா இதுதான் விஷயம், இதுதான் இது கூட கொடுக்க முடியாதா, இது ஈஸியா கொடுக்கலாம். 1984 பிறந்தோம், 2004 ஓட்டு போட்டிருப்பான். ஓட்டு போட்டிருக்கன்றதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? புதுசா வந்தவன் தான் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. புதுசா வந்தா அது ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாமே. அவங்ககிட்ட கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் இருக்கும், அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கும், அவங்ககிட்ட கண்டிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க, ஓட்டர் ஐடியை நான் வந்து குடியுரிமை பொருளா நான் ஏத்துக்க மாட்டேன், அது ஒரு பர்த் சர்டிபிகேட்டா நான் எடுத்துக்க மாட்டேங்கிறதுல அது ஒரு 13வது ஒரு ஆவணம், அவ்வளவுதான். இவங்க கேட்கக்கூடிய 12 ஆவணத்துல ஏதாச்சும் ஒரு ஆவணத்தை அவங்க என்ன கேட்கறாங்க, உங்களுடைய ஜாதி சர்டிபிகேட் அதை கூட போதுங்கிறாங்க, ஸ்கூல் டிசி இருக்குல்ல அதை கூட போதுங்கிறாங்க, பர்த் சர்டிபிகேட் தான் வேணும்னு அவங்க கேட்கல. அப்போ 2004 அப்புறம் இருக்கவங்க எல்லாம் இதை கண்டிப்பா கொடுக்கலாமே. ஏன்னா 2004 அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டரிஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? சென்னை ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு இப்பெல்லாம் நீங்க உங்களோட பர்த் சர்டிபிகேட் நம்பரை நீங்க தட்டினா எத்தனை வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, அது தாவேக்காக வந்தா யாரா இருந்தாலும் சரி, இப்ப தாவேக்கா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சிறுபான்மையினருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்தேரிகள் இருப்பாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து இங்க குடிபெயர்ந்திருக்கிறாங்கன்னு தெரியும். அப்ப அவங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி எப்படி போகுது, அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி ஆதார் கார்டு போகுது, அப்ப அவங்க எப்படி ஓட்டரா மாறுறாங்க? அப்போ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. அவங்க பெரும்பாலும் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சிறுபான்மையினராக இருக்கிறாங்க, இஸ்லாமிய சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எப்படி ஓட்டு வங்கி இங்க வருது? மேற்கு வங்கத்தில் அந்த பிரச்சனை தான். மேற்கு வங்கத்தில் 44 லட்சம் பேர் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அங்க இருக்கிறான், அவனுக்கு ஓட்டு உரிமை கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சது? இங்க பிறக்காத அவனுக்கு எப்படி ஓட்டு உரிமை கிடைக்குது? அப்ப அங்க இருக்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயும் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸும் பாகிஸ்தான் முஸ்லிம்ஸும் பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ்லாம் இங்க இருக்கிறாங்க. அப்போ அதையே எடுக்க வேணும். அப்ப யார் வேணா இங்க வந்து போறதுக்கு என்ன இதுன்னா தமிழ்நாடு சத்திரமா? இந்தியா என்ன சத்திரமா? இந்தியா வந்து ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த குடும்பம் நல்ல குடும்பங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல எங்க இருந்தோ நீ வந்துருவ, உனக்கு போலியோ ஒருத்தன் ஓட்டு கொடுத்துருவான், நாங்க உன்னை தங்க வச்சிடணுமா? அந்த மாதிரி ஒரு நபரை கூட இந்தியாவுக்குள் நாங்க அனுமதிக்க மாட்டோம். உனக்கு இந்திய நீ பிரஜை இல்லை என்றாலே நீ நாடு கடத்தப்பட வேண்டும், உனக்கு எந்த உரிமையும் இங்க இருக்கக்கூடாது. திருட்டுத்தனமா உள்ள வரவங்க தான் பயப்படணும். நீங்க பயப்படுறீங்க? திருட்டுத்தனமா வந்து உள்ள வரவங்க ஓட்டு எடுத்தாதான் பயப்படணும். இப்போ நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வாக்காளர் திருத்த பணிகள் வந்து நடைபெறும்னு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ நாங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து மனு கொடுத்திருக்கோம், வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது நீதிமன்றம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டால், அதாவது சாதகமாக வந்து விட்டால் இந்த பணிகள் வந்து அப்படியே நிறுத்தப்படுமா? ஏற்கனவே தான் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு எஸ்ஐஆர் தடையை விதிக்கலைங்க. இப்போ இன்னும் கேட்டாக்கா யாருக்கு சாதகமாக இருக்கும்? திமுக வழக்கு தொடுத்தால் தேர்தல் ஆணையத்துக்கு தான் சாதகமா இருக்கும். திமுக வழக்கு தொடுக்கும் தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்குது. அப்பதான் இங்க வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எஸ்ஐஆர் அவங்களால நிறைவேற்ற முடியும். சரிங்களா? இப்ப இவங்க கேஸ் போட்டு அப்ப சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிடுவாங்க, அவ்வளவு பீகார்ல 65 லட்சம் வாக்காளர் இன்னைக்கு நாங்க அங்கேயே எந்த பிரச்சனையும் வரல, உங்களுக்கு என்னங்க இங்க பிரச்சனை வரப்போகுது? அது இல்லாம அங்க வந்துட்டு உங்களுக்கு சில ஆவணங்கள்லாம் கேட்டாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்டாங்க. அந்த நான் சொன்ன அந்த 1984 2004 கணக்கு அங்க பண்ணல. ஆனா இங்க உங்களுக்கு 1984 2004 டாக்குமெண்ட்டை வரும்போதே பிஎல் எடுத்து வர போறான். யாரு? உங்க வீட்டுக்கு வரானா? அவன் வரும்போதே 2004 நீ ஓட்டு போட்டதுக்கான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர போறான். அதுல நீ ஓட்டு போட்டிருக்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா உனக்கு பிரச்சனை கிடையாது. நிச்சயமா. அப்போ இவ்வளவு ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து அவங்க சொல்ல போறாங்க, யார்கிட்ட? சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல போறாங்க. அப்புறம் இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? சுப்ரீம் கோர்ட் திரும்பியும் தமிழக அரசு குட்டி தான் வைக்க போறாங்க. அதனாலதான் இவங்க யோசிக்கிறாங்க, வழக்கு போறதுக்கு யோசிப்பதற்கு காரணம் இதுதான். இன்னைக்கு வந்து 31 மீனவர்களை வந்து தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுல வந்து ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார், மத்திய அமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். இதுல முக்கியமாக தாவேகா தலைவர், அதாவது அரசியல் செய்வதில் நாங்கள் வந்து கில்லாடிகள் ஆகிவிட்டோம் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாநில அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும், ஒன்றிய அரசு இந்த பிரச்சனை இனிமேல் வரவே கூடாது அப்படிங்கிற நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு என்று திமுக சொல்வதை போலவே குறிப்பிட்டிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்களும். இதை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு என்று மாற்றி சொன்னாதான் நம்ம ஆச்சரியப்படணும். அவர் ஆரம்பம் முதலே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இருந்தே அவர் ஒன்றிய அரசு தான் சொல்றாரு. அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்றதுனால நாங்கள் ஒன்றும் சிரித்து போயிட போகிறது கிடையாது. சரிங்களா? நாங்கள் ஒன்றிய அரசாக இருந்து கொண்டு போகிறோம். நாளைக்கு ஒன்றிய அரசு கிட்ட அங்கீகம் வைக்கும் போது உங்க அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் உங்ககிட்ட இருந்து யாரும் பாஜக ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மத்திய அரசாக மாறி விடுமாது? இல்ல, இனிமே ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு நீங்க பாஜக ஆட்சி அமைச்சாலும் சரி, யாரும் ஆட்சி அமைச்சாலும் இனி ஒன்றிய அரசு தான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுல நாங்க இப்போ மத்தியில காங்கிரஸே வந்தா கூட நாங்களும் இனிமேல் ஒன்றிய அரசு தான் அளிக்க போறோம். அதுல வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒன்றிய அரசுன்றது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது, தாராளமா கூட்டிட்டு போங்க, நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா இந்த இலங்கை கடற்படையை பொறுத்த வரைக்கும் சொல்லினாக்க இது காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இது வந்துட்டு இப்போ 2.5 கிலோமீட்டர் ஒரு நாட்டிகள்னு சொல்லுவாங்க. 2.5 கிலோமீட்டர் ஒரு நாட்டிகள்.
அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டிகளுக்கு மேலே என்ன நடக்கும்னாக்கா சேட்டலைட் ஃபோன் ஒர்க் ஆகாது. யாருக்கு? மீனவர்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும் போகும்போது அந்த அவங்களுடைய அந்த காம்பஸும் ஒர்க் ஆகாது. அப்போ காம்பஸ் ஒர்க் ஆகும்போது திசை மாறி போயிடுறாங்க. ஒரு சில நேரத்தில் திசை மாறி இலங்கையுடைய கடற்பகுதிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இலங்கை கடற்படை இவங்களை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இது முழுக்க முழுக்கவே மனித தவறு கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த செயற்கையாக அந்த சேட்டலைட் ஃபோன் இருக்கு இல்லையா, அது சில நேரத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடும், காம்பஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும். இலங்கை கடற்படையினர் வேண்டுமென்றி இதை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையை கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக தலைவர், அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கான நிரந்தர தீர்வை எங்களுக்கு வேண்டும் என்று இப்ப விஜயும் கேட்கிறார். அப்ப அதுக்கான இதுக்கு நிரந்தர தீர்வை இவ்வளவு சீக்கிரம் நிரந்தர தீர்வு பண்ண முடியாது. ஏன்னா இது ராஜாங்க ரீதியான நடவடிக்கை. நாம ஒரு ஒப்புக்கொண்டு இந்திய திருநாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எல்லா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல சட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஒப்புதலோடு, இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அப்போ இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டு ஒப்புதலோடு நாம தாரவாத்து கொடுத்துட்டோம். யாருக்கு? இலங்கைக்கு. நம்ம இப்ப நீ திரும்பி கொடுத்துருவானா? இதுக்கு போர் புரிந்து மீட்டு விட்டால் மட்டுமே நடவடிக்கை. மற்றபடி பேச்சுவார்த்தை மூலமா தான் அவன் வாங்க முடியும். பேச்சுவார்த்தை மூலமாக அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எப்படி நாம பாதிக்கப்படுறோமோ அதே போல கச்சத்தீவை திரும்ப கொடுத்துட்டு அவன் பாதிக்கப்படுவான், அவனுடைய மீனவர்களும் பாதிக்கப்படுவான். அப்ப இது முள்மேல் விழுந்த சேலையாக நாம் அதை படிப்படியாக தான் நம்ம அதை எடுக்கணுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி உடனே இங்க இருந்து போர்க்கப்பல் அமிச்சு உடனே இலங்கையை நம்ம தாக்கி உடனே கச்சத்தீவை மீட்டு வைத்தா முடிஞ்சிருவா? இது என்ன பொம்மை விளையாட்டை நடத்திட்டு இருக்காங்க? அதாவது இது ராஜதந்திர ரீதியாக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இலங்கை கடற்படை தாண்டி வராங்களா கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்ய வருஷங்கள் சிறையில் இருக்கிறாங்க இல்லையே. எனக்கு தெரிஞ்சு 15 நாள் 20 நாள்ல பெயிலாகி இங்க வந்துடுறாங்க. கரெக்டா? அப்படிதான் நடக்குது. எந்த மீனவராவது 1 வருடம் சிறையில் இருக்கிறாரா? 2 வருஷம் சிறையில் இருக்கிறாரா? கிடையாது. கைது எல்லை தாண்டி போகும்போது தான் கைது செய்யப்படுறாங்க. நீ உன் எல்லைக்குள்ள வரைக்கும் நீ மீன் பிடிச்சா அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க என்னைக்கு எல்லை தாண்டி போறீங்களோ அப்பதான் இந்த பிரச்சனை வருது. அது உடனடியான அது இல்லாம தமிழகம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு போறான். வாரத்தில் ஒரு நாள் தான் இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது. டெய்லி இந்த சம்பவங்கள் நடக்கல. அது 15 பேர் 11 பேர் 30 பேர் இப்படிதான் கைது செய்யப்படுறாங்க. போற 5000 பேருமா கைது செய்யப்படுறாங்க. ஒரு முறையை ஒருத்தர் தொழிலுக்கு போறான் ஒரு கிராமத்துல இருந்து சொன்னா குறைஞ்சபட்சம் 2000 பேர் போவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட எவ்வளவோ கிராமங்கள், மீனவ கிராமங்கள், கன்னியாகுமரி, நாகர்கோவில், அங்கே தூத்துக்குடி இந்த பகுதியில் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20,000 மீனவர்கள் மீன்பிடி படகு போறானாக்கா 20,000 பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையே. யார் எல்லை தாண்டி போறாங்களோ அவங்கள கைது பண்றாங்க. அந்த எல்லை தாண்டி போறோம், நான் எல்லை தாண்டி போறோன்னு வேணும்னே போறது கிடையாது. அவனுடைய சில இந்த காம்பஸ் ஒர்க் ஆகாம போகலாம், சேட்டலைட் ஃபோன் ஒர்க் ஆகாம போகலாம். அந்த மாதிரி நிலைமையில தான் அவங்க எல்லை கடந்து போறாங்க. அப்போ அதற்கான விஷயங்களை என்ன சரி பண்ண முடியுமோ அதை மத்திய அரசு கண்டிப்பாக சரி பண்ணும். இவங்க கைது செய்யப்பட்டோன்னா உடனே இங்கிருந்து நம்ம அவங்கள தகவலை சொல்லிட்டு உடனடியாக விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம். 1-2 நாள் அவங்களும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க. இது முழுக்க முழுக்க நம்ம மீது இருக்கக்கூடிய தவறு தான். நாம எல்லை தாண்டி மீன் பிடிப்பதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, கச்சத்தீவு என்ற ஒரு விஷயத்தை மீட்கும் வரை நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நமக்கு நல்லது.